பாதையின் நீளத்தையும் அதன் முடிவையும் என் இறைவனே அறிந்தவன். நகரும் வரையும் நீளும் வரையும் என்னை இயக்கும் ஒரே ஒரு கேள்வி இந்த பாதையில், இவ்வளவையும் கொடுத்தவனுக்கு நான் எதை செய்தேன் என்ற கேள்வி மட்டும்தான். துவண்டு போகும்போதும் புறக்கணிக்கப்படும் போதும் என்னை அரவணைக்கும் இறைவனுடைய வார்த்தைகள் இவையெல்லாம். உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவில்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்களது பிந்திய நிலைமை முந்தைய நிலைமையை விட நிச்சயமாக மிக்க மேலானதாக இருக்கிறது. உங்களை அனாதையாக கண்டு அவன் உங்களுக்கு தங்குமிடம் அளித்து ஆதரவளிக்கவில்லையா? மேலும் அவன் உம்மை வழி தவறியவராய்க் கண்டு பிறகு நேர்வழி காண்பித்தான். மேலும் உம்மை ஏழையாய்க் கண்டு பிறகு செல்வந்தவராயாக்கினான். ஆகவே இவைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் அனாதைகளை கடுகடுக்காதீர்கள், யாசிப்பவரை வெறுட்டாதீர்கள். உங்கள் மீது புரிந்துள்ள உங்களது இறைவனின் அருளை பிறருக்கு அறிவித்து அவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பீராக என்ற இறைவசனத்தின் கேள்விகளுக்கு பதிலை தேடியவனாகத்தான் என் பாதையை இப்போதும் தொடர்கிறேன். அனுபவமற்ற பெரும் வழிகாட்டல் இல்லாததாக என் பாதை அமைந்திருந்தாலும் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதரையும் குறை கூறியதில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட கொள்கையையும் ஆதரித்ததில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட கொடியையும் உயர்த்தி பிடித்ததில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்காகவும் போராடியதில்லை, சுயநலத்திற்காக எந்த மார்க்க மேடையையும் பயன்படுத்தியதில்லை, பயன்படுத்தப் போவதும் இல்லை, பயன்படுத்தக்கூடாதென்ற உறுதியையும் என் இறைவனிடத்தில் கேட்டு பெறுகிறேன்.